Hi friends, Mturkல சர்வே கோமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்திருக்கு. மொத்தமாக வந்து 42 ஹிட்டு காமிக்குது. இதோட ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்ட். டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம். இந்த சர்வே முடிக்கிறதுக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கோ டு லிங்க் அப்படின்னு இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து சர்வேக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த சர்வே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் அக்கௌண்ட்டுக்கும் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வெல்கம் பேஜ் வந்திருக்கு. ஓகே, இதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 அலிகேஷன் இஸ் மோஸ்ட் அசோசியேட் வித்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணும். இது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷோடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுன்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா அலைவ். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா செனேட்டர். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூ வில் சி சம் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், ப்ளீஸ் ஆன்சர் தெம் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, டு யூ நவ் வாட் தி வேர்ட் UNOT மீன்ஸ்? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா UNOT அப்படிங்கிறது ஒரு வேர்டே கிடையாது. அதனால் வந்து இது மீனிங் தெரியாது, நோனே கொடுத்துருவோம். ஹாவ் யூ எவர் யூஸ்டு தி இன்டர்நெட்? எஸ். ஃப்ரம் மெமரி கேன் யூ ரீகால் வாட் வெதர் வாஸ் லைக் எவ்ரி டே சின்ஸ் யூ வேர் போர்ன்? இந்த கொஸ்டினுக்கு வந்து எஸ்க்குன்னே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் வெஜிடபிள்? இது வந்து பிரிஞ்சால். நம்ம பிரிஞ்சால்னு கொடுத்துருவோம். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரைடல். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது பேர் வந்து அவுபர் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை போட்டு கூகுளில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, பேர் இப்போ இதுதான். இதை கொடுத்துருவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கரண்ட் கவர்னர் ஐடாஹோ? ப்ளீஸ் சர்ச் ஃபார் த ஆன்சர் ஆன்லைன் இஃப் யூ டோன்ட் நோ. அதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பிராட் லிட்டில். இவர் தான் வந்து இப்போ வந்து கரண்ட்லி கவர்னராக இருக்கார். ஸோ இந்த பேரை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, ஹாவ் யூ எவர் சஃபர்ட் ஃபேட்டல் ஹார்ட் அட்டாக்? நோ கொடுத்துடலாம். த ட்ரோஃபி டசன்ட் ஃபிட் இன்டு ப்ரௌன் சூட்கேஸ் because it's too large. What is too large? ட்ரோஃபி தான் வந்து அதிகமாக சைஸில் இருக்குது. அதனால தான் வந்து சூட் கேஸில் ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரோஃபி அப்படிங்கிறது தான் ஆன்சரு. Please describe the last thing that you remember cooking and where you cooked it. I have prepared
pizza at home. ஓகே, ஜெண்டர் கேட்குறாங்க, என்ன ஜெண்டரை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் ரேஸ் கேட்குறாங்க, ஏஷியன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து என்ன வருஷமாக கொடுத்துருங்க. அப்புறம் யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க, இதுக்கு நோ கொடுத்துருங்க. அப்புறம் இஸ் இங்கிலீஷ் யுவர் ஃபஸ்ட் லாங்குவேஜ், அதுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது, ஆனால் வந்து நான் 7 வயசில் வந்து பேசிகிட்ருக்கிறேன், கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வாட் இஸ் யுவர் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கூலிங், இதுக்கு வந்து சம் காலேஜ், இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி கொடுத்துடலாம். ஓகே, இந்த பேஜுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் கொஞ்சம் கேட்குறாங்க. இந்தியா, மேன், ஏஜ் வந்து கேட்குறாங்க, ஏஷியன், இதுக்கு நோ கொடுத்துருங்க, இதுக்கு நோ கொடுத்துருங்க. If we believe myself, not ourself, nothing impossible. சும்மா ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸ் தான். இது என்ன சம்மந்தமான இமேஜுன்னு கேட்குறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இதை சர்ச் இமேஜ் வித் கூகுள்னே கொடுத்துருவோம், ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்கு ரிலேட்டடான வந்து வேர்ட்ஸ் வரும், அதை எடுத்து கீழே நம்ம போட்டுடலாம். இது வந்து ஃபயர் ஈட்டர்ஸ். ஓகே, mention that you feel I believe the myself, nothing impossible about term fire eaters. Please explain why you feel that way, giving much details as possible. இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நியூட்ரல்னே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் கொடுத்துருங்க. நோ கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதே திரும்பவும் கொடுத்துருங்க. ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ரெட் ஸ்ட்ராபெரிஸ் ஆர் இன் திஸ் பிக் ஃபோட்டோன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஹவு மெனி ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆர் இன் தி ஃபோட்டோ, 2 இருக்குது, 3 இருக்குது, சாரி 3 இருக்குது. ஓகே, இந்த கத்திரிக்காய் தான் மறுபடியும் கேட்டுக்கிறாங்க. வாட் டு யூ கால் திஸ் வெஜிடபிள், இதை வந்து கூகுள்லேயே போட்டு பார்ப்போம்.
பிரிஞ்சால் தான் வருது. நம்ம பிரிஞ்சால் போட்டால் இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குது. How many vegetables are in this photo? 3. இருக்கு. லீஃப், இந்த லீஃப் கேட்குறாங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 இருக்குது. How many potatoes do you see? 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சர்வே முடிஞ்சுது. சர்வே சீக்ரெட் கம்ப்ளீஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.